வீக்கெண்ட் பிரதான செய்திகளில் தொடர்வது சக்தியின் தேடலில். போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் திக்கோடை கிராமத்தில் உள்ள சில வீதிகளுக்கான மின் இணைப்பு வழங்கப்படாதுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தமது குடியிருப்புகளுக்கு மின் விநியோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக திக்கோடைமாடு 8ஆம் வாய்க்கால் வீதி, சாஸ்திரியார் வீதி, ஃபார்ம் வீதி, 50ஆம் வீட்டுத்திட்ட வீதி ஆகியவற்றிற்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு கரண்ட் இல்லாத பட்சத்தில் நாங்கள் குப்பிலாம்பில் விளக்கு ஏற்றி குப்பிலாம்பில் பற்ற வைக்கின்றோம். அதே போல எங்களுக்கு நாங்கள் வயரிங் எல்லாம் செஞ்சு ரெடியா வச்சிருக்கிறோம். மேலும் இரவு வேளைகளில் இந்த வீதியினூடாக பயணிக்கும் போதும் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் போதும் பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படுவதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். மெயினுக்கெல்லாம் கரண்ட் போகுது, ஆனால் உள் ரோட்டு ஒன்றுலையும் கரண்ட் இல்லை. குப்பிலாம்பு வச்சு படிக்கிறதுக்கும் சில கூட ஒரு அன்றாட தொழில் வந்து 600-700 எடுத்து கொண்டு குடும்பத்தையும் பார்க்கணும். குப்பிலாம்பு நிலாமனை மண்டனமெண்டா கஷ்டமான நிலைமை எங்களுக்கு. எனவே திக்கோடை பிரதேசத்தில் உள்ள மேற்குறிப்பிட்ட வீதிகளுக்கான மின் இணைப்பை வழங்குவதோடு இந்த பிரதேச மக்களின் குடியிருப்புகளுக்கும் மின் விநியோகத்தை பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் முன் வருவார்களா? மட்டக்களப்பு மாவட்ட பிரதம மின் பொறியியலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. மூன்று ஓய்வூதிய திட்டங்களை ஸ்தாபிப்பதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 3 சட்டமூலங்களை ஆளும் கட்சி அண்மையில் வாபஸ் பெற்றுக் கொண்டது. அந்த சட்டமூலங்களின் நோக்கங்கள் என்ன? அது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. ஊழியர் ஓய்வூதிய நன்மைகள் நிதிய சட்டமூலம், கடல் கடந்த ஊழியர்கள் ஓய்வூதிய நன்மைகள் நிதிய சட்டமூலம் மற்றும் ஓய்வூதியங்கள் விளைவான் தன்மையினவான ஏற்பாடுகள் சட்டமூலம் ஆகியவையே கடந்த 18ஆம் தேதி வாபஸ் பெறப்பட்டன. இந்த 3 சட்டமூலங்களையும் நாம் வாபஸ் பெறுகின்றோம். குறித்த சட்டமூலங்களுக்கு நாட்டின் தனியார் துறை தொழில் சங்கங்களும் சுதந்திர வர்த்தக வலய ஊழியர்களும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது கடந்த வருடம் மே மாதம் 30ஆம் தேதி கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் ஏற்பட்ட மோதலில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். ஊழியர் சேமலாப நிதியத்தின் ஒரு தொகையினையும் அதேபோல் 70 வயதுக்கு மேற்பட்ட பணம் இல்லாதவர்களிடமிருந்து பணத்தை சேகரித்து ஏதேனும் ஒரு வகையில் பாதுகாப்பான முறையில் அல்லது பாதுகாப்பற்ற முறையில் அந்த பணத்தை பிணையங்களாக மத்திய வங்கியினூடாக வேறு இடங்களிலும் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொள்ளவே எண்ணியிருந்தனர். அந்த 3 சட்ட மூலங்களையும் தற்போது வாபஸ் பெற்றுள்ளனர். அதற்கு பதிலாக ஊழியர் சேமலாப நிதியத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஊழியர் சேமலாப நிதியத்திற்காக மாடி கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அந்த கட்டடத்திற்காக ஊழியர் சேமலாப நிதியத்தின் பணத்தையே பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது ஊழியர் சேமலாப நிதியத்தின் பணத்தை கொண்டு அரசாங்கத்தின் பணம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த நடவடிக்கைக்காக பயன்படுத்த முடியும். මේ සඳහා යොදා ගන්නට පුළුවන්. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மட்டக்குழி பகுதியில் இடம்பெற்ற சிரமதான நிகழ்வொன்றில் இன்று கலந்து கொண்டார். மட்டக்குழி பகுதியில் உள்ள சில குறுக்கு வீதிகள் இதன்போது சுத்தப்படுத்தப்பட்டதுடன் கொழும்பு மாநகர சபையின் மேயர் ஏஜே முசமிலும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டார். ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் வடகொழும்பு மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது ஆராய்ந்தனர். எம்மை திட்ட வேண்டாம். நாம் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் எமக்கு அறிய தாருங்கள். அந்த தவறு மீண்டும் இடம்பெறுமாயின் கொழும்பு மாநகர சபையில் உள்ளவர்களுடன் கலந்துரையாடுங்கள். அவர்களுக்கு முறையாக செயற்பட முடியாதெனின் அவர்களை வீட்டிற்கு அனுப்பும் திட்டம் ஒன்றை நாம் தயார்படுத்துவோம். அவ்வாறு இல்லையெனில் நாம் மேயருடன் கலந்துரையாடி ஊழலுடன் தொடர்புடையவர்களையும் பணம் பெற்று செயற்படுகின்றவர்களையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். தென்னாப்பிரிக்காவுடன் நடைபெற்ற 4வது ஒருநாள் போட்டியில் இலங்கை 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. கிம்பளி மைதானத்தில் ஒருநாள் போட்டிகளில் அதிக அளவிலான ஓட்ட எண்ணிக்கையை இலங்கை நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்த தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 299 ஓட்டங்களை பெற்றது.
ஏபி டிவிலியர்ஸ் அதிகபட்சமாக 96 ஓட்டங்களையும் கிரஹாம் ஸ்மித் 68 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். கிரஹாம் ஸ்மித் தனது 45வது அரை சதத்தினை நேற்றைய தினம் பூர்த்தி செய்திருந்தார். இதனைத் தவிர அல்விரோ பீட்டர்சன் 37 ஓட்டங்களையும் ஜேபி டுமினி 36 ஓட்டங்களையும் குவித்தனர். இலங்கை சார்பாக பந்துவீச்சில் திசர பெரேரா மற்றும் ரங்கன ஹீரத் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். 300 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை அணி 47.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை கடந்தது. அணி சார்பாக TM டில்ஷான் 87 ஓட்டங்களையும் திசர பெரேரா 69 ஓட்டங்களையும் குவித்தனர். தினேஷ் சந்திமால் 69 ஓட்டங்களையும் குமார் சங்கக்கார 32 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். தென்னாப்பிரிக்க அணி சார்பாக பந்துவீச்சில் சொர்சபை 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இலங்கை அணியின் திசர பெரேரா தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தன்னார்வ தொண்டர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான வி விருது டாக்டர் சின்னையா தேவானந்தனுக்கு இன்று வழங்கப்பட்டது. அமைதியாய் தொண்டாற்றியவர்களை கௌரவிக்கும் வகையில் வி விருது வழங்கும் நிகழ்வை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்தது. வி விருது வழங்கும் நிகழ்வு ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் இன்று நடைபெற்றது. Well, tonight, ladies and gentlemen, we are celebrating extraordinary men and women from across the country who sacrificed for us all. It's time to present the final honor. Dr. Sinnaya Devanandan, ladies and gentlemen, the Volunteer of the Year. உருவம், ஒலி மற்றும் எண்ணங்களுக்கு பதிலளிக்காத வளமையான வாழ்க்கை நிலையிலிருந்து விடுபட்ட ஆட்டிசம் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த சிறார்களின் எதிர்காலத்தை வளமாக்க டாக்டர் சின்னையா தேவானந்தன் அளப்பரிய சேவையாற்றினார். அவர் ஒசில்மோ நிறுவனத்தின் நிர்வாகியாக விளங்குகிறார். ஆட்டிசம் நோயினால் பீடிக்கப்பட்டுள்ள சிறார்களை குணப்படுத்தும் மருத்துவ பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார். சிறார்களின் எதிர்காலத்தை செழிப்பூட்டுவதற்காக அவர் மேற்கொள்ளும் தன்னார்வ தொண்டை கௌரவிக்கும் வகையில் இன்று வி விருது வழங்கப்பட்டது. Of V Awards 2011. Ladies and gentlemen, the front row, if they can come on stage, honor and දහස් ගණනක් අයදුම්පත් අතරේ අපි සොයාගෙන ගියේ සැබවින්ම නිහඬ සේවයේ නිරත වන ස්වේච්ඡාසේවකයන් පිරිසක්. God is great. First of all, முதலில் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நிகழ்வில் நான் இவ்வாறான ஒன்றை எதிர்பார்க்கவில்லை. இந்த விருது எனக்கு சொந்தமானதல்ல. ஆட்டிஸ்டிக் சிறுவர்களுக்கே இது சொந்தமானது. அவர்கள் எவ்வாறு துன்பப்படுகிறார்கள் என்பதனை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர்களை உலகிற்கு காட்ட வேண்டும். But this award is not for me. அமைதியாய் தொண்டாற்றியவர்களை கௌரவிக்கும் வகையில் IYV+10 நடவடிக்கை குழு மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன இணைந்து வி விருது 2011 நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. சமூக சேவை என்பது பிரஜைகளிடம் காணப்பட வேண்டிய அத்தியாவசியமான விடயமாகும். உங்களின் பின்னால் உள்ள கதையானது உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அதனூடாக அவர்களுக்கும் சமூகத்திற்கும் எடுத்துக்காட்டாக அமைய முடியும். ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நபரின் குரலே சமூக சேவை எனப்படுகின்றது. அவர்கள் நிகழ்காலத்தில் மேற்கொள்ளும் விடயங்களினால் அனைவரும் பெருமைப்படக்கூடிய எதிர்காலம் ஒன்றை உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் மேற்கொண்ட இந்த சேவையை எண்ணி நீங்களே பெருமைப்பட வேண்டும். தன்னார்வ தொண்டு சேவை இல்லாத நாடொன்றை சற்று எண்ணி பாருங்கள். அதற்கு இலங்கை சிறந்த உதாரணமாக அமைகிறது. கடந்த காலங்களில் இயற்கையாலும் மனிதர்களின் செயற்பாடுகளினாலும் பல்வேறு அனர்த்தங்களை நாங்கள் சந்தித்தோம். சமூக சேவை என்பது சமூகத்தின் ஒரு பகுதி. கடந்த 30 வருடங்களில் இடம்பெற்ற யுத்த சூழ்நிலையின் போது முன்வந்த நபர்கள் தொடர்பில் நினைத்து பாருங்கள். நீங்கள் எண்ணி பார்க்காதவர்களை முன்னோக்கி வந்தனர். இலங்கையர்கள் எந்த ஒரு விடயத்தையும் சிறந்த முறையில் எதிர்கொள்வதனாலேயே அவ்வாறு இடம்பெற்றது. அவ்வாறு எதிர்கொள்வதற்கான இயலுமை காரணமாகவே சமூக சேவை உள்ளது. இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட 15 தன்னார்வ தொண்டர்களில் 7 மகா உன்னத தொண்டர்களுக்கு வி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விசேட வெற்றியாளர்கள். இந்த வெற்றியின் பின்னால் கதையொன்று உள்ளது.
இதனால் நியூஸ் ஃபர்ஸ்டின் நடவடிக்கைகளை தெளிவுபடுத்த எங்களுக்கு வசதியாக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் என்றால் என்ன என்பதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நாம் இலங்கையின் மிகப்பெரிய நடுநிலை செய்தி வழங்குனராக செயற்படுகின்றோம். நாடு பூராகவும் மும்மொழிகளிலும் 7 ஊடக சேவையினூடாக செய்திகளை வழங்குகின்றோம். நாங்கள் இணையதளத்திலும் செயற்படுகின்றோம். உங்களின் கதைகளே நாம் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைகின்றன. 7 channels, we are island wide and we are on the internet as well. But why do we do what we do? Because of your stories. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.